ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பாவோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்பாவுக்கு ஏவல் ஏவி விட்டு அவரை கொன்னுட்டு அந்த சொத்தை அபகரிச்சுக்கலாம்னு நினச்ச மகனோட திகில் பயணத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 2000 காலகட்டத்தில் திருச்செந்தூருக்கு அருகே ஒரு சின்ன கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்தில் அருகில் ஒரு பழமையான சொடலமாட கோயில் இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் ராமசாமின்னு ஒருத்தர் வயசானவர் இருந்திருக்காரு, நல்ல மனசுக்காரர். ஆனால் அவருடைய மகன் மனோகரன் கெட்ட பழக்கங்களில் விழுந்திருந்தான். சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்பா கிட்ட பேசுறது கிடையாது, கோபம், அப்பாவிடம் வெறுப்புன்னு அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். சொத்தின் மேலே ஆசை கொண்ட மனோகரன் ஒரு திட்டம் தீட்ட முன்வந்தான். கொல்லிமலையில் இருக்கும் காட்டுக்குள்ளே ஒரு மந்திரவாதியை பார்த்து விஷயங்களை சொன்னான். நானும் பண்ணையார் வீட்டு பையன், எனக்கு என் அப்பாவோட சொத்துக்கள் வேணும். என்னோட அப்பா சொத்துக்களை கொடுக்க மறுக்கிறார். ஸோ ஏவல் மூலமாக அவரை மக்கள் பார்வைக்கு இயற்கை மரணம் போல நம்ப வைக்கணும் அப்படின்னு மாந்திரிகவாதி கிட்ட சொல்கிறான். மாந்திரிகவாதியோ சரின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறான். இந்த ஏவல் திரும்ப உன்னையே தாக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொன்னான். ஆனாலும் கார்த்திக் கேட்கலை. வரும் அமாவாசை நாளிலிருந்து உன்னோட அப்பாவை இந்த ஏவல் தொந்தரவு செய்யும். அடுத்த அமாவாசைக்குள் உன்னோட அப்பாவோட உயிரை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. கார்த்திக்கும் இந்த மாந்திரிகத்துக்கு தேவைப்பட்ட காசுகளையும் கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்படுறான் வீட்டுக்கு. இன்னும் 2 நாட்களில் தான் அமாவாசை வரப்போகுது. அந்த இரவு வீட்டில் விசித்திரமான விஷயங்கள் நடக்கும்னு கார்த்திக் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த 2 நாட்களும் முடிஞ்சு அமாவாசை நாளும் வந்துருச்சு. அந்த நேரத்தில் வீட்டில் விசித்திரமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சுது. நள்ளிரவில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது, நாய்கள் அலற மாதிரி கேட்குது. ராமசாமி தூங்கும்போது நெஞ்சில் யாரோ அமர்ந்தது போல் அழுத்தம். அவர் மூச்சு விட முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தூரத்தில் ஏதோ ஒரு சலங்க சத்தம் வருது. அதை ராமசாமினால் உணர முடியுது. ஆனாலும் இந்த கருப்பு உருவம் ராமசாமி நெஞ்சில் போட்டு மிதிச்சிட்டு அழுத்திட்டுருக்கு. அவரை மூச்சு விட முடியாமல் உயிரை இடுக்கத்துக்கு பார்க்குது. ராமசாமிக்கு எந்த திசையிலிருந்து சலங்க சத்தம் கேட்டுதோ அந்த திசையிலிருந்து ராமசாமிக்கு தாளம் சத்தமும் கேட்குது. அதாவது தம் தம் தம்னு கோவிலில் வாசிக்கிற தாள சத்தங்களும் கேட்குது. காற்று திடீர்னு சுழட்டி அடிக்குது. அந்த கருப்பு நிழல் ராமசாமியை நெருங்கும்போது வீட்டு வாசலில் சிவப்பு ஒளி, ஒரு பெரும் சிரிப்பு, ஹான்னு. அந்த நிழல் நடுங்கியது. அதாவது அந்த கருப்பு நிழல் பயத்தில் நடுங்கியது. ஏன்னா அந்த சிரிப்பு சொடலையோட சிரிப்புன்னு அந்த ஆன்மாக்கு, அதாவது அந்த ஏவலின் ஆன்மாக்கு தெரிஞ்சிருக்கு. வாசலில் நெருப்பு. பார்ப்பதற்கு ஹைட் அண்ட் வெயிட்டாக முறுக்கு மீசையோட உடல் கட்டமைப்போடு இருக்கும் சொடலை தான் அங்கே வந்து நிற்கிறாரு, கண்ணில் நெருப்பு பிழம்புகளோடு. என்னோட பக்தனை யார் தொடறது அப்படின்னு கோபமாக ஒரு குரல் கேட்குது. அந்த ஏவல் ஆன்மா காற்றில் கரைஞ்சு போயிடுச்சு இந்த சத்தத்தை கேட்ட உடனே. ராமசாமி கண்முழிச்சு பார்க்கும்போது சொடலமாட சாமியோட காப்பு வெப்பமாக இருந்திருக்கு அவரோட கைகளில் இருந்து. அன்றைய நாள் ராமசாமி தூங்காமல் நைட்டு முழுவதும் முழிச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி ராமசாமிக்கு நடந்தது கிடையாது. தன்னை ஒரு கருப்பு உருவம் போட்டு அமுக்குனது யாருன்னு தெரியலை. ஆனால் என்னை காப்பாற்ற வந்தது என்னோட சொடலமாட சாமி தான்னு ராமசாமி உள்ளுணர்வில் பேசிக்கிட்டாரு. ஆனால் ராமசாமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த கருப்பு உருவம் வந்து ஆன்மா கிடையாது, கண்டிப்பாக ஏதோ ஒரு ஏவல்னு சொல்லி. ஆனால் சொடலையோட அதீத சக்தினால் அந்த ஆன்மா நம்மளை ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு உணர்றாரு. அன்றைய நாள் இரவு முடிஞ்சதும் மறுநாள் ராமசாமி சொடலையோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இன்றைய நாளும் ராமசாமி தூங்கலான்னு இரவு தூங்குறாரு. தூங்கும்போது மீண்டும் அந்த அதீத சொடலையோட சக்தியையும் மீறி அந்த ஏவல் ராமசாமியை வந்து தொந்தரவு பண்ணுது. அப்போ ராமசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு ராமசாமியோட உள்ளுணர்வு சொல்லுது. இருந்தாலும் ராமசாமி அதை மனதைரியத்தை வர வச்சுட்டு தூங்கிட்டார். அந்த ஏவல் மறுபடியும் ராமசாமியை போட்டு மிதிக்குது. அப்போ தான் சொடலமாடன் சாமி மறுபடியும் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்குது. திரும்பவும் இந்த ஏவல் ஓடிடுது அங்கேருந்து. அதற்கு பின்பு இதை இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லி சொடலமாட சாமி அந்த கொல்லிமலையில் இருக்கிற மாந்திரிகவாதியோட குகைக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த மாந்திரிகவாதியை பொழந்து கட்டிட்டார். அதாவது மாந்திரிகவாதி வாயிலையும் காதுலையும் மூக்குலையும் ரத்தம் வந்து இறந்து போயிட்டான்.
அங்கிருந்த மாந்திரிகவாதியோட குகையை தும்சம் பண்ணிட்டு வந்துட்டார். அதாவது குகைகளை ஏதோ வெடி வச்சு செதற விட்ட மாதிரி செதற வச்சுட்டு வந்துட்டார். அதற்கு பிறகு ராமசாமியோட கனவுல கிட்டத்தட்ட ஒரு 3-3:30 இருக்கும். இந்த டைமில் போய் சொடலமாடசாமி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு எவனோ ஏவல் பண்ணிட்டான், அதுலேருந்து ஒன்று நான் விடுவிச்சிட்டேன். இருந்தாலும் என்னோடய மனசு கேட்கல. உனக்கு யார் ஏவல் பண்ணாங்களோ அவங்கள நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு விடிஞ்சதும் என்னோட எல்லைக்கு வந்து சேரு அப்படின்னு ராமசாமி கிட்ட சொடலமாடசாமி ஒரு ஒளியின் வெளிச்சத்தில் சொல்லிட்டு போயிடுறாரு. ராமசாமி டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. அதிகாலை 4 மணியாக இருக்குது. என்ன இந்த நேரத்தில் இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு விடிகிற வரையும் காத்திருக்காரு. காத்திருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி சொடலமாடசாமி கோவிலுக்கு போகலான்னு கிளம்புறாங்க குடும்பத்தோட. அப்போ தன்னோட பையனோட கார்த்திகையும் கூப்பிடுறாங்க. அவன் நான் வரல, நீங்கள் போங்க, எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ராமசாமி குடும்பத்தோட சொடலமாட கோயிலுக்கு போயிட்டாரு. கார்த்திகோ வண்டி எடுத்துட்டு அந்த மாந்திரிகவாதியை பார்க்குறதுக்கு கொல்லிமலைக்கு போகிறாரு. அங்கே போய் மாந்திரிகவாதியை விசாரித்து பார்த்தோம்னா அவர் இறந்து போயிட்டாரு. அமாவாசைக்கு மறுநாளே அவர் மூக்கில் வாயில் காதலன் ரத்தம் இறந்து போயிட்டாருன்னு அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இதை பார்த்த கார்த்திக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இது, நம்மக்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டான், ஒருவேளை ஓடி போயிட்டானோ அப்படின்னு கார்த்திக் நினச்சிட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். வீட்டுக்கு வந்த கார்த்திக்கு அன்றைய நாள் சாப்பிட்டுட்டு படுக்கிறான். அவனுக்கு ஒரு கருப்பு உருவம் தன்னை போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது. அவனோட காதில் மூக்கில் வாயிலன்னு ரத்தங்களும் வருது. இதை பார்த்த ராமசாமி பயந்து போயிட்டாரு. சொடலமாடா என்ன இது சோதனைன்னு சொல்லிட்டு கார்த்திக்கை பக்கத்து விட்டு உதவியோட தூக்கிட்டு போய் சொடலமாடசாமி கோவிலில் வைக்கிறாங்க. அப்போது சொடலமாடசாமி அங்குள்ள ஒரு நபர் மேலே இறங்கி அருளாடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உன்னை ஏற்கனவே சொன்னேன்ல, உனக்கு ஏவல் பண்ணவனை கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்ல, இப்போ அந்த நேரம் வந்துருச்சு, உன்னோட முன்னாடி தான் கிடக்குறான் அவன் அப்படின்னு சொடலமாடசாமி சொல்கிறாரு. ராமசாமியும் முழிக்கிறாரு. ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல மக்கா, உனக்கு ஏவல் பண்ணது இதோ கிடக்குறான் பாரு இவன் தான் அப்படின்னு சொடலை மறுபடியும் சொல்கிறாரு. அப்போ ராமசாமி என்ன பண்ணுறாருன்னா, என்னோட பையனா எனக்கு ஏவல் பண்ணான் அப்படின்னு அழுகிறாரு. அப்போ சொடலமாடசாமி என்ன சொல்கிறாருன்னா, சொத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கொன்னுட்டு அந்த சொத்துக்களை இவன் அனுபவிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தான். நான் இருக்கேன் உனக்கு துணையா, நான் இவனை சும்மா விடுவனா, இப்போ நீ ஒவ்வொன்று மட்டும் சொல்லு, இவனை இங்கேயே நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொடலமாடசாமி சொல்லுது. அதுக்கு ராமசாமியும் அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. வேணாயா வேணாம், என்னோட தப்பு தான், இவனுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனாலும் நான் இன்னும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அதனாலேயோ என்னவோ இவன் இன்னும் வெட்டி பாயெல்லாம் சுற்றின்னு இருக்கான், சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னையே கொல்ற அளவுக்கு வந்துட்டான், இதுக்கு மேலே நான் வாழ்ந்தென்ன செத்தென்ன, நான் பண்ண தப்புனால தான் என்னோட பிள்ளை எனக்கு இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்போ சொடலமாடசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவனை இனி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி ஏவல் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னா, யார் ஏவலை ஏவி விடுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் நிற்கும். அந்த மாதிரி தான் உனக்கு வர்ற வினைகள் எல்லாம் இப்போ உன்னோட பையனுக்கு வந்திருக்கு. உன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னா, அந்த ஏவல்லேருந்து விடுபடணும் அப்படின்னா, இந்த என்னோட கோவிலில் கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு அவன் கோவிலுக்குள்ளாரையே இருக்கணும். கோவிலை விட்டு வெளியில் போகக்கூடாது. கோவிலில் என்ன பிரசாதம் செய்கிறாங்களோ அதை தான் அவன் சாப்பிடணும். கோவிலில் துப்புரவு பணிகளை பண்ணிக்கிட்டு அவன் இந்த கோயிலே தங்கி இருக்கணும். இதுக்கு நீ சம்மதிச்சா அவனை நான் அதுலேருந்து காப்பாற்றுறேன், நீ சம்மதிக்கலைன்னா நான் இவனை இங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொடலமாடசாமி ஆக்ரோஷமாக சொல்கிறாரு. அதுக்கு ராமசாமியோ சொடலமாடசாமி அருள் வந்த பூசாரியோட காலில் விழுந்து, இந்த பையன் ஒன்னால தான் எனக்கு கிடச்சான், இவனை நீயே எடுத்துக்கோ, உன்னோட கோவிலில் வச்சு அவனை எப்போ என்னோட வீட்டுக்கு அனுப்பணும்னு தோணுதோ நீ அப்போ அனுப்பிச்சா போதும், என்னோட இடத்துல இருக்கிறத விட உன்னோட இடத்துல உன்கிட்ட பாதுகாப்பாக அவன் இருப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராமசாமி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு சொத்து மேலே இருந்த ஆசைகளும் போயிடுச்சு, காசு பணம் மேலே இருந்த ஆசைகளும் போயிடுச்சு, தன்னோட அப்பா மேலே அன்பும் மரியாதையும் அவனுக்கு அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவர் நினச்சிருந்தா இவனை அப்போவே தூக்கி போட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் சொடலமாடசாமிக்கிட்டேயே என் பிள்ளை எனக்கு வேணும், காப்பாற்றி கொடுன்னு மண்டி போட்டு நின்னார். அதிலிருந்து கார்த்திக்கு தன்னோட அப்பா மேலே ஒரு மரியாதையே வந்துடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, பெத்த அப்பா தானே, கொஞ்சம் நாட்கள் போனால் வயசாயிரும், அவங்கள நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோன்னா அவங்களே நமக்கு அந்த சொத்தை எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம எதுக்கு ஏவல் வில்லி சூனியொன்று போயிட்டு அது நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அது நம்ம குழந்தைங்களையும் தொந்தரவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த பதிவு எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருந்ததுன்னு எனக்கு தெரியலை, பட் எனக்கு கேட்கும் போதே இதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் பண்ணிட்டேன்.
நம்மளோட சேனலில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.